இன்னைக்கு நம்ம வீடியோல எப்பவுமே எகிப்து பத்தின மிஸ்ட்ரீஸும் அதையும் தாண்டி ஒரு தனியா இருக்கிற கோவில் மிஸ்ட்ரீஸ் பத்தி தான் பேசணும். ஆனா சிவனுக்குள்ள மிஸ்ட்ரீஸ் பத்தி நம்ம பேசினதே இல்லை. அதாவது எல்லா யூடியூப்லயும் ஒவ்வொரு மிஸ்ட்ரீஸ், அதாவது ஒவ்வொரு கோவிலோட ரகசியங்களை பத்தி நிறையாவே சொல்வாங்க. ஆனா சிவனுக்குன்னு இருக்கிற பொதுவான மிஸ்ட்ரீஸ் பத்தி யாரும் சொல்லி நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த வீடியோல சிவனோட ஒரு டாப் 5 மிஸ்ட்ரீஸை தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் சிவரஞ்சனி, ரெட் டேப் மிஸ்ட்ரியில இருந்து. சிவன் கோவில் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு ரகசியம், ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு அமானுஷ்யம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க ராமேஸ்வரத்துல இருந்து கேதார்நாத்ல இருக்கிற கோவில் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல இருந்து வர எல்லா கோவிலும் நேர்கோட்ல தான் அமைஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட 79 டிகிரில இந்த கோவில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. எந்த ஒரு ஜிபிஎஸும் இல்லாம, எந்த ஒரு சேட்டலைட்டும் இல்லாம எப்படி இந்த கோவில்களை அமைக்க முடிஞ்சது? இதுல ரொம்ப ருசிகர தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோவிலை ஒவ்வொரு ஆண்டுல ஒவ்வொரு நேரத்துல கட்டியிருக்காங்க. இது எதுவுமே சேம் டைம்ல கட்டின ஒரு கோவிலே கிடையாது. ஒவ்வொரு இடத்துல வேற வேற கிமு கிபி அப்படிங்கிற டிஃபரன்ஸ்ல கட்டின கோவில் எப்படி நேர்கோட்ல அமைஞ்சது அப்படிங்கிறது எந்த ஒரு சயின்டிஸ்ட்னாலையும் எந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட்னாலையும் சொல்ல முடியல. இதுல 5 கோவில்கள் தமிழ்நாட்டிலே இருக்கு. 5 கோவில்கள் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ராமேஸ்வரம், அதுக்கப்புறம் சிதம்பரம் அப்படிங்கிற வர எல்லா கோவிலும் நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. ஸோ இதே மாதிரி இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற 5 கோவில்களும் பஞ்சபூதங்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, நிலம், நீர், காற்று, வானம், நெருப்பு, இந்த 5 பூதங்கள் அடங்கியதுதான் இந்த 5 கோவில் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா எதற்கு கட்டினாங்க, எதுக்காக இந்த கோவில்கள் எழுப்பப்பட்டுச்சு, எப்படி டிஃப்ரெண்டா சேமா கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு.